திருவாய் வருவாய் அருள்வாய் முருகா. முருகன் திருவருளால் கதிர்வேல் ஜோதிடம் சார்பாக இன்று செவ்வாய் பயிற்சி பலன் சொல்ல இருக்கிறோம். இந்த மாதம் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் ஒரே வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். அதனால் 12 ராசிக்கும் என்ன பலன் நடக்கும் என்பதை பார்ப்போம். மங்களன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன் என்று வர்ணிக்கப்படும் செவ்வாய் பகவான் இந்த வருடத்துக்கு ஒரு முறை தான் உச்சம் பெறுவார். இந்த சோபகிருது வருடம் உங்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் மார்ச் 14ஆம் தேதி வரை 40 நாட்கள் உச்ச வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மகர ராசியில் ஒருவருக்கு பூமி யோகம், இராணுவத்தில் பதவி, காவல்துறையில் பதவி போன்ற ஐஸ்வர்யங்களை தரவல்லவராக்கும் செவ்வாய் பகவான். செவ்வாய் நல்ல இடத்தில் இருந்தால்தான் நிறைய சொத்து சேர்க்கையும், இராணுவத்திலேயும் போலீஸிலேயும் வேலைவாய்ப்புகள் கிடைக்க போகும். இவர் குருவோடு சேரும்போதோ குருவின் பார்வையில் இருக்கும்போது குருமங்களன் என்ற பெயரோடு அழைக்கப்படுகிறார். அதேபோல் சந்திரனோடு சேர்ந்தாலோ, சந்திரன் பார்வையில் இருந்தாலோ சந்திரமங்கல யோகத்தை தருகிறார். சுக்கிரனோடு சேர்ந்தோ, சுக்கிரனுடைய பார்வையில் இருந்தோ பிருகுமங்கல யோகத்தை தருகிறார். இப்போது இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி உச்சம் பெற்று பிப்ரவரி 13ஆம் தேதி சுக்கிரனோடு சேருவதால் பிருகுமங்கல யோகத்தோடு சஞ்சாரம் செய்கிறார். இதனால் 12 ராசிக்கும் என்ன பலன் நடக்கும் என்பதை பார்ப்போம். முருகனர்களால் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ. இப்போது 4 ராசிக்கு பலன் சொல்ல இருக்கிறோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் பிப்ரவரி 4ஆம் தேதி உச்சமடைய போகிறார். அதுவும் 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறுவார். மாபெரும் யோகமாகும். அதனால் நல்ல திசாபுத்தி நடப்பவர்களுக்கு சொத்து சேர்க்கையும், பாதக தசை நடப்பவர்களுக்கு சொத்தினால் லாபம் விற்பனை செய்வதும் போன்ற நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது. அதிலே மேசராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் 7க்குடைய சுக்கிரனோடு சேர்ந்து பிருகுமங்கல யோகத்தோடு செயல்படுவதால் 10ஆம் இடம் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை, ஒரு இனம் புரியாத செல்வாக்கு, சர்வ மங்களமும் இந்த மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 40 நாள் தரப்போகிறார். நீங்கள் முருக வழிபாடு செய்தால், செவ்வாய்க்கு அதிதேவதையாக முருகனை சொல்லப்பட்டிருக்கிறது. முருக வழிபாடு செய்தால் இந்த பலன் இன்னும் அதிகமாக நடக்கும். முருகனருள் பெற்று சிறப்புடன் வாழுங்கள். அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு கொஞ்சம் இன்னல்களை தந்து கொண்டிருக்கிறார். அது பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் அவர் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் வந்து உச்சமடைய போகிறார். 40 நாட்கள் பிப்ரவரி 4 முதல் மார்ச் 14ஆம் தேதி வரை 40 நாட்கள் உச்ச வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதிலே இப்போதைக்கு உங்களுக்கு 5 புதனோடு சஞ்சாரம் செய்வதால் வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். அதுக்குள்ள முன்னேற்பாடுகளை செய்வீர்கள். பிப்ரவரி 13க்கு மேல் உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போவதால் பிருகுமங்கல யோகம் நடைபெறப் போகிறது. அது உங்களுக்கு ஒரு மாபெரும் யோக காலமாக மாறுகிறது. இந்த 40 நாட்கள் உங்களுக்கு பூமி யோகம் நடைபெறப் போகிறது. அதுக்கு பூமி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பீர்கள். இந்த 40 நாள் அதுக்குள்ள முன்னேற்பாடு செய்கிறீர்கள். முருகர்களால் உங்களுக்கு சகல நன்மைகளும் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்போது செவ்வாய் பகவான் 6க்குடைய செவ்வாய் 7 நின்று கொண்டு சில கடன் தொல்லைகளையும் உடல் உபாதைகளையும் தந்து கொண்டிருக்கிறார். குருவின் பார்வையில் இருப்பதால் அதிக தாக்கம் இராது.
மிதனத்துக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது அவ்வளோ சிறப்பில்லை. குருவின் பார்வையில் இருப்பதால் ஓரளவு சமாளிக்கலாம். 6க்குடன் 7 இருப்பது பகை, எதிரி, கடன், நோய் போன்றவற்றை தரக்கூடிய அமைப்பாகும். அவர் பிப்ரவரி 4ஆம் தேதி 8ஆம் இடத்தில் உச்சமடைய போகிறார். 6க்குடைய செவ்வாய் 8ஆம் இடத்தில் மறைவது யோகம்தான். ஆனால் உச்சமடைவது அவ்வளோ சிறப்பில்லை. ஏனென்றால் எதிரியின் கை ஓங்கி நிற்கக்கூடிய காலம். அதிலையும் உங்களுக்கு இப்போது உங்கள் ராசிநாதன் இதே 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பிப்ரவரி 13ஆம் தேதி புத பகவான் மாறி கும்பத்தில் வரும்போது உங்களுக்கு தெம்பும் தைரியம் உருவாகும். அதே நாளில் தான் சுக்கிரனும், யோகாதிபதி சுக்கிரனும் பயிற்சியாகி இந்த 8ஆம் இடத்து செவ்வாயோடு சஞ்சாரம் செய்வதால் பிருகுமங்கல யோகம் செயல்பட்டு செவ்வாயுடைய அந்த உக்கிரம் தணிந்து சுபத்தன்மை பெறுகிறார். எனவே நீங்கள் இந்த குறிப்பாக 40 நாள் உச்ச வீட்டில் இருக்கின்ற காலத்தில் பிப்ரவரி 4 முதல் 13ஆம் தேதி வரை முருக வழிபாடு செய்தால் செவ்வாயின் அருள் கிடைக்கும். நீங்கள் கட்டாயம் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. இந்த 9 நாளும் பிப்ரவரி 4லிருந்து பிப்ரவரி 13 தேதி வரைக்காவது கொஞ்சம் உஷாராக இருக்கவும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. எதிரிகளுடைய கை ஓங்கும் காலம் என்பதால் இப்போது வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. சற்று பொறுமை காத்தால் முருகனர்களால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். முருக வழிபாடு செய்தால் இந்த அசுபத்தன்மையெல்லாம் மாறி சுபத்தன்மையாக மாறும். முருகனர்கள் பெற்று வாழுங்கள். அடுத்தபடியாக கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு செவ்வாய் பகவான் யோகக்காரனாகும். அவர் 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம். 100% யோகம் செய்யக்கூடிய தன்மை கடகத்துக்கும் மீனத்துக்கும் தான் செவ்வாய் 100% நன்மை செய்வார். அப்படிப்பட்ட யோகக்காரகனாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் பிப்ரவரி 4 முதல் மார்ச் 14 வரை 40 நாட்கள் உச்சமடைய போகிறார். அது உங்களுக்கு மாபெரும் யோகமாகும். அதனால் தொழிலில் புதிய தொழில் தொடங்கலாமா என்று யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். புத்திரசானாதிபதி உச்சமடைவதால் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். பிள்ளைகளுக்கு கௌரவ பதவிகளும் வேலைவாய்ப்புகளும் இந்த 40 நாள் உங்களுக்கு பெருமையும் புகழும் உண்டாகும். சொத்து வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது உகந்த காலம். யோக தசை நடக்கும் கடகராசி அன்பர்கள் இப்போது கண்டிப்பாக சொத்து சேர்க்கை உருவாகும். வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இப்போதைக்கு அது நல்ல காலமாக வருகிறது. பாதக தசை நடப்பவர்களுக்கு சொத்தை விற்பனை செய்து அதனால் தனவரவுக்கு அதிக வாய்ப்புண்டு. எனவே இது பூமி சொந்தமான காரியங்களுக்கெல்லாம் இந்த 40 நாளும் உகந்த காலமாக அமைகிறது. பிப்ரவரி 13க்கு மேல் சுக்கிரனோடு சேர்ந்து பிருகுமங்கல யோகத்தோடு உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யமும் நண்பர்களோடு இந்த கருத்து வேறுபாடெல்லாம் மாறி சுபிட்சம் அடைவீர்கள். இந்த செவ்வாய் பயிற்சி வருடத்துக்கு ஒரு முறை தான் அவர் உச்சமடைவார். இப்போ 40 நாள் மகரத்தில் உச்சமடைய போகிறார். இது உங்களுக்கு ராஜயோக காலமாகும். ஏற்கனவே அஷ்டமதி சனியின் தாக்கத்தில் இருக்கிறீர்கள். குரு வேற 10ல் இருந்து கொண்டு உங்களின் தொழிலை பிரச்சனை பண்ணுகிறார். இதையெல்லாம் இந்த 40 நாட்கள் இந்த செவ்வாய் பகவானால் நிவர்த்தி அடைய போகிறது. முருக வழிபாட்டு தொடர்ந்து உங்கள் யோகாதிபதியாக செவ்வாய் வருவதால் முருக வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். நீங்கள் முருகன் அருள் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறேன். இப்போது சொன்ன 4 ராசியில் மேஷத்துக்கு ரொம்ப யோகமான காலம் 40 நாள். இந்த ரிஷபராசிக்கு பிப்ரவரி 13க்கு மேல் மங்களகாலம். மிதனராசிக்காரர்கள் மட்டும் 8ஆம் இடத்தில் உச்சம் வருவதால் 6க்குடன் உச்சம் வருவதால் கொஞ்சம் உடல்நிலையிலும் கவனம் வேண்டும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது கவனம் வேண்டும். இந்த பிப்ரவரி 13 வரையிலாவது நீங்கள் வழிபாட்டை தொடர்ந்து வந்தால் வெற்றி காண்பவர்கள். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு முருகனர்களால் 11ஆம் இடத்தில் இப்போ குரு இருப்பதால் இதெல்லாம் உங்களுக்கு இந்த செய்தி முதல்லே கிடைக்கப்பெறுகிறது. நீங்கள் எனவே இந்த காலத்தை
முருகன் வழிபாட்டுடன் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். முருகர்களால் நம்முடைய சேனலை இந்தியா மட்டுமன்றி மலேசியாவிலையும் இலங்கையிலையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது வெளியூரில் இருப்பவர்களுக்கு ஜாதக பலன்கள் தேவை என்றால் வாக்கிய பஞ்சாங்கப்படி கணித்து சொல்லப்படும், வாய்ஸ் மெசேஜ் போட்டு தரப்படும். உங்களோட பிறந்த நாள், வருடம், பிறந்த இடம் போன்றவற்றை வாட்ஸ்அப்பில் போட்டு தந்தால் நம்மள வாக்கிய பஞ்சாங்கப்படி கணித்து பலன் சொல்லப்படும். அதுக்குள்ள தட்சணையை நீங்கள் ஃபோன்பேயில் செலுத்தினால் போதும். முருகன் அருள் பெற்று வாழுங்கள்.